அப்பா ஒண்ணு சொல்றாரு. அதாவது 2018ல அவுட் சோர்ஸ்க்கு குடுத்தது அதிமுக ஆட்சி. அது உடனடியாக ஒரே நாள்ல வந்து மாத்திர முடியாது. அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். அப்ப அது புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றாங்க. புரிஞ்சு யார் நடந்துக்கணும்? இழப்பவர் யாரு? இழப்பு ஏற்படுத்துபவர் யாரு? அப்ப இழப்பு ஏற்படுத்துவர் தான் அதை புரிஞ்சுக்கணும். இழப்பு சந்திக்கிறவங்க புரிஞ்சுக்கூடாது. சரி, இந்த கொஞ்ச நாள் காலதாமதம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? 2021ல கடிதம் எழுதும்போதும், வாக்குறுதி குடுக்கும்போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? இதெல்லாம் காலதாமதம் ஆகும். அப்புறம் எப்படி வந்து நாங்க வந்தோனே மாத்திர்றோம்னு சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், வாக்குறுதிகள் தரக்கூடாதுன்னுலாம் சொல்லல. இப்ப நீட்டுக்குன்னு ஒரு வாக்குறுதி தந்தோம். அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்ற முடியலன்னு நம்மளுக்கு தெரியும். அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். அதற்கான சட்டத்தை இங்க இயற்றிருக்கோம். கவர்னர்ட்ட தந்தா அந்த ஆள் கையெழுத்து போடாம பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சு, பிரசிடென்ட் அத வச்சு உட்காந்துக்கிட்டு 3 வருஷம் உட்காந்து கோர்ட்டுக்கு போய் இழுத்தடிச்சுன்னு ஆகுது. நம்ம ஏ.கே. ராஜன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சோம். அது எல்லா மாநிலத்துக்கும் அதோட காப்பி அமைச்சோம். லாபி பண்றோம். இது எல்லா மாநிலமும் விழிப்புணர்வு அடைஞ்சு, அவங்களுக்கு இது பிரச்சனைன்னு தெரிஞ்சு, நம்ம கூட ஃபைட் பண்ணும்போது நீட்டு போயிரும் நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்டா? இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியுது. அப்போ அதே போல தூய்மை பணியாளர்கள் இந்த பிரச்சனையை சந்திக்க போறாங்கன்னு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்க எடுத்தீங்க? அவங்களோட ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறோம். நீங்க ஒரு பணி எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு கடமையை எடுத்துக்கிறேன் அப்படின்னும்போது, அதில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்னை கேட்டு தான் செய்யணும். அதுதான் முறை. அதுதான் வந்து விதி. இப்ப அவங்க வந்து நிரந்தர பணி கேட்பது அப்படிங்கிறது வந்து அப்பாவு சொல்ற மாரி, என்னங்க நம்ம புகுந்த வீடு தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுன்ற மாரி இந்த இந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து மாரிலாம் பண்ண முடியாது. அவங்க கேட்கறது சட்டப்படி. சட்டப்படி ஒரு ஒருவர் எந்த ஊழியராக இருந்தாலும், அது தூய்மை பணியாளர் மட்டும் கிடையாது. எந்த ஃபேக்டரில ஆகட்டும், எந்த எஸ்டாபிலிஷ்மென்ட் ஆகட்டும், அவங்க 480 நாளைக்கு மேல ஒரு வேலையில இருந்தா, அவர்கள் நிரந்தர பணியாளர்கள். அதை எந்த ஃபேக்டரியாவது செய்யலாம். 50 பேர் கொண்ட எந்த எஸ்டாபிலிஷ்மென்ட் பெரிய ஃபேக்டரிலாம் வேணாம். 50 பேர் கொண்ட ஒரு எஸ்டாபிலிஷ்மென்ட் கூட இதை கடைபிடிக்கவில்லை என்றால், லேபர் கமிஷனர் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு தகவல் அனுப்பலாம். அப்ப வேற ஏதோ ஒரு ஃபேக்டரியில, ஒரு திருப்பூர்ல கார்மெண்ட் ஃபேக்டரியோ, சிவகாசியில பட்டாசு ஆலையிலயோ கூட இத கடைபிடிக்க முடியலன்னா, அந்த நடவடிக்கை எடுக்கலாம்னு சட்டம் இருக்கும்போது, அரசாங்கமே இவங்கள வந்து நிரந்தரமாக்க முடியுங்க. 12 வருஷம் 480 நாள் இவங்க 12 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. ஆமா. அதே போல இந்த கூலி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இவங்களுக்கான சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுல கம்மியா தான் இப்ப தராங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து எங்களால இவ்வளவு தான் தர முடியும் அப்படின்னு அந்த ராம்கி நிறுவனமோ, அரசோ சொன்னா அதுவும் சட்டத்துக்கு புறம்பானது.